குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் அப்டேட் என்னன்னா ஹெச்டிடிபிஎஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஸோ இது எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெப்சைட், அதாவது நம்ம ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கூகுள் குரோம், மொசில்லா. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர்ஸில், வெப்சைட்ஸில், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது. ஹெச்டிடிபின்றது ஓல்டர் வெர்ஷன், ஹெச்டிடிபிஎஸ்ன்றது செக்யூர்டு வெர்ஷன். அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் செக்யூர்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பொழுது அந்த டேட்டாவை செக்யூர்டாக டிரான்ஸ்மிட் பண்ணோம். அப்போ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி யாருமே இடையில வந்து நம்ம அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இடையில டேட்டா டிராஃபிக் ஆகலாம். அந்த டேட்டா டிராஃபிக்கில், நெட்வொர்க் டிராஃபிக்கில் வேறு ஏதாவது ஹேக்கிங் நடந்துச்சு அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் ரீட் பண்ணாமல் சேஃபாக என்கிரிப்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நமக்கு டேட்டா ஆத்தென்டிகேஷன் இருக்குது, டேட்டா ப்ரைவசி இருக்குது நம்மளோட வெப் ப்ரௌசிங்கில். ஸோ அதுதான் ஹெச்டிடிபிஎஸ் வந்து நம்ம எப்போதுமே பயன்படுத்தணும். ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் உள்ள எந்த வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தும் பொழுது ஹெச்டிடிபி பண்ணாதீங்க. அதில் வந்து இன்செக்யூர்டு, சரிங்களா, உங்களுக்கு இன்செக்யூர்டு இருக்கும், ஹேக் பண்ண சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அது ரொம்ப சேஃப் கிடையாது. ஹெச்டிடிபிஎஸ் தான் ரொம்ப சேஃபரு, சரிங்களா. இதில் வந்து இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுல ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல், டிஎல்எஸ். எஸ்எஸ்எல்ன்றது ஓல்டர் வெர்ஷன், சரிங்களா, செக்யூர் சாக்கெட் லேயர்பாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோகால் மூலமாக தான் உங்களுக்கு என்கிரிப்ஷன் ஆகி அடுத்த எண்டில் டிகிரிப்ஷன் ஆகி ஸோ உங்களுக்கு டேட்டா கம்யூனிகேட் ஆகும். இப்போ நம்ம அட்வான்ஸ்டு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, டிரான்ஸ்போர்ட் லேயர் டிஎல்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக தான் லேட்டஸ்ட்டு வந்து இந்த இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா போர்ட் வந்து ஹெச்டிடிபிக்கு என்ன போர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா போர்ட் 80 ஜென்ரலாக. ஹெச்டிடிபிஎஸ் அதுக்கு வந்து என்ன போர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா போர்ட் நம்பர் 443. ஸோ ரெண்டாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். ஹெச்டிடிபிஎஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கீழே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.